ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான கடைசி 2 டெஸ்ட் போட்டிகள் எஞ்சியிருக்கிற நிலையில அஸ்வின் ஓய்வு பெற்றிருப்பது ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதனால கடைசி 2 டெஸ்டிலுமே அஸ்வினுக்கு மாற்று யார் அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. இந்த நிலையில அஸ்வினுக்கு மாற்றாக எந்த ஸ்பின்னருமே சேர்க்கப்பட வாய்ப்பில்லை அப்படின்னும் வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா ஆகியோரை கடைசி 2 டெஸ்ட்கள்ல ஸ்பின்னர்களாக இருப்பாங்க அப்படின்னு இந்திய அணி நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்காங்க. கூடுதலாக ஒரு ஸ்பின்னர் சேர்க்கப்பட்டாலுமே அவர் பேக்கப் ஆக்ஷனாக மட்டுமே இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில 3வது டெஸ்ட் போட்டி முடிந்த பிறகு ஓய்வறிவித்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. இது குறித்து பத்திரிகையாளர் சந்திப்புல ரோஹித் சர்மாவிடம் கேட்டபொழுது, கவலைப்படாதீர்கள், அஸ்வின் எப்போதுமே நம்மை சுற்றிதான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலம் அஸ்வின் கடைசி 2 டெஸ்ட் போட்டிகளின் போது வர்ணையாளராக செயல்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றுவிட்ட அஸ்வினால உலகம் முழுக்கவே இருக்கும் கிரிக்கெட் லீக் தொடர்கள்ல பங்கேற்க முடியாது. ஐபிஎல்ல அஸ்வின் விளையாடுவார் அப்படின்றதால அவர் ஐபிஎல் உட்பட இந்திய கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றால் மட்டுமே வெளிநாட்டு கிரிக்கெட் லீக்ல விளையாட முடியும் அப்படின்ற நிபந்தனையுமே இருந்துட்டு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஸ்வினை ஐபிஎல்ல. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.